அலையாதே. நீ மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும் இல்லை. ஐயோ யாருங்க? நான் உள்ள இருக்கேன். ஹலோ ஹலோ யாரு? ஹலோ சார், நீ உள்ள ஆள் இருக்குது தெரியாம பூட்டிட்டு போறீங்க சார். ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஐயோ யாருங்க கதவு பூட்டுனது? நான் உள்ள இருக்கேன். ஹலோ பேசுறது கேக்குதா? ஹலோ கதவு திறங்க, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். ஹலோ யாருங்க விளையாடுறது? உங்க உள்ள குளிருதுங்க. ஹலோ கதவு திறங்க. ஹலோ யாருங்க வெளியே? கதவு திறங்க. என்னடி மல்லி இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? யாரா இருக்கும்? விளையாட்டுக்கு பண்றாங்களா? எங்க எதுல விளையாடுற விவசாய இல்லையா? எங்க கதவு திறங்க, எனக்கு உள்ள குளிருது. போனுங்க போன். ஐயோ போனை வேற மறந்து வச்சிட்டேனே. ஐயோ யாருங்க? ஐயோ கதவு திறங்க, எனக்கு குளிருது. ஐயோ கதவு திறங்க. ஐயோ யாருங்க? இந்த விஷயத்துல விளையாடாதீங்க, எனக்கு உள்ள இருக்க முடியல. கதவு திறங்க, கதவு திறங்க. அம்மா நீ கவனிச்சியா? பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். இந்த அசிங்கத்தெல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு மாமா அவளை விரும்புகிறாருன்னு தோணுது. அதான் பார்த்தாலே தெரியுதே, ரெண்டு எப்படி ஒட்டிட்டு ஆடுது வரும். அம்மா நாம் வேற ரேணுக்கு பேசி வச்சுருக்கோம். ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமாவை. நான் தான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். அம்மா அம்மா எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அதுபடி செஞ்சால் நானே மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னம்மா சொல்கிற? எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுமா? என்னடி சொல்கிற பிரீத்தி? நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு சந்தோஷம் தாண்டி. நீ தான் சின்ன வயசுலேருந்தே கவுதம்னு உருகிட்டு அலைஞ்ச. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா தான் எனக்கு சந்தோஷம் தானடி. என்னன்னு சொல்லாமா செய்கிறேன். சரிம்மா, ஆனால் இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இரு. நான் சொல்லும்போது செய். சரிடி. கௌதமனா சும்மா சொல்லக்கூடாது, டான்ஸ்ல கலக்கிட்டீங்க. ஆமா, மல்லி எங்க காணோம்? நீங்க மட்டும் வரீங்க. அவ கிளாஸ் மேம் கூட பேசிட்டு இருந்தா, அதான் நான் வந்துட்டேன். யாரு இப்ப ஸ்டேஜ்ல பேசிட்டு அந்த மேமா? ஆமாடி, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. ஐயோ மாமா, நீங்கள் அவளை கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல. இந்த மேம் நீ விடவே விடாது. அதுக்கு ஒரு வாட்டி வேலை செஞ்சு பழக்கம் கட்டிட்டோம்னா ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு. அப்படிலாம் இல்லை ரேணு, இப்போ வந்துருவா. டேய் அண்ணா, என்னடா சிரிக்கிற? சரி, அவ நம்பருக்கு ஒரு ஃபோன் போட்டு பாரு. ஐயோ மாமா, மல்லி மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. அவகிட்ட மொபைல் இல்லை இப்போ. என்ன சொல்ற ரேணு? மொபைலை வாங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாளா? டேய் அண்ணா, நீங்க கூட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா? இப்ப அவளை எங்கன்னு போய் தேட இவ்வளவு கூட்டத்துல? ஏய், ஓ மேம் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தா. அதான் சரி பேசிட்டு வரட்டுமே, நாம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டேன். இப்ப அந்த மேம் அவளை எங்க அனுப்பிச்சுன்னு தெரியலையே. ஏ ரேணு, உனக்கு அந்த மேம் தெரியும்ல? உனக்குள்ள எங்க நிக்காங்கன்னு பாரு. நான் கிளாஸ் ரூம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன். சரி ரித்து. அடியே, அவ என்ன சின்ன பிள்ளையா தொலைஞ்சிட்டான்னு சொல்றதுக்கு? இங்கே காலேஜுக்குள்ளே தானே இருக்கா, வருவா. அப்படி எங்கே போயிட போறா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, போயிட்டு அவளே வந்துடுவா. சனியன் தொலைஞ்சதுன்னு விட வேண்டியதானே, தேட போறாங்களாம். மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க? கூட்டத்தை பார்த்தல, எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பார்த்தல. ஆம்பளை பசங்க தான் நிறைய வந்திருக்காங்க. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பொறுப்பு இல்லாமல் நீ பேசுகிற. அதுக்கு இல்லை ரேணு, அவளுக்கு அடிக்கடி பழக்கப்பட்ட காலேஜ் தானே, அப்படி எங்கே போயிட போறா? மா நீ பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குது. இதே நான் ஒரு 10 நிமிஷம் கண்ணை தேடவே தேட மாட்டியா? அடியே, நீ அவளை ஒன்றா? நீ அவளை எப்படி பார்க்கியா அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். ஏன் உயிர் அவ, என்னோட ஃப்ரெண்டு. அவள் காணனா நான் பதற தான் செய்வேன். உன்னால் தேட முடியாதா? கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துரு. தேவையில்லாமல் அவளை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத. ரேணு, அம்மா இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அம்மாவை எடுத்து பேசிகிட்டு இருக்க? நீ வாயை மூடு, நீ பேசாத. ஏய் ரேணுமா, விடு. இங்கதான் எங்க நிப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ரேணு, நீ சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து அம்மாவே எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியாங்க. உன்னை நான் வாயை மூடுன்னு சொன்னேன். அப்புறம் அக்கானு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்க. நீ செய்கிற வேலை எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? நீ இப்போ எதுக்கு வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? உன் வேலை மேலே இங்கே நடக்குன்னு நினச்சிட்டு இருக்காது. மூஞ்சி முகலையும் கீழே வச்சு தேய்ச்சி போட மாத்துக்க. ஏய் ரேணு, விடுடி. ஒரு சில ஜென்மங்களுக்கு எவ்வளோதான் பட்டாலும் திருந்தாது. அடியே ரித்து, ரொம்ப ஓவராக பேசாத பார்த்துக்க. அப்படி நாங்கள் திருந்துற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டோம்? நீங்கள் பண்ணுற தப்பு ஒன்றா தான் சொல்லலாம், 1000 கணக்கில் இருக்குது. நான் எங்கே போய் சொல்ல? உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் இன்னைக்கு ரொம்பவே அசிங்கப்படுறேன். ரேணு, நீ ஓவராக பேசுகிற. அம்மா மனசு கஷ்டப்படும் பார்த்துக்க. யாருக்கு யார் அம்மா? இவங்க அம்மாவா எனக்கு?
அப்பா என்னைக்கு விட்டுட்டு போனாரோ அன்னைக்கே இவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் இப்போ ஒரு அனாதை. யாரும் எனக்கு அம்மானு உறவு கொண்டாட வேண்டாம். ரேணு என்னடி இப்படிலாம் பேசுற? நீங்கள் பேசாதீங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா விட்டுட்டு போனது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. நான் உங்களை அடியோட வெறுக்கிறேன். ஏ ரேணு, இவங்களை அப்புறமா பார்த்துக்கலாம். வா, முதல்ல மல்லிகை போய் தேடும். சரி வாடி. நான் எங்களுக்குள்ள இந்த மேம் நிற்காங்கன்னு பார்க்கேன். நீ நம்ம கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்து போயிட்டு வந்துரு. ம், சரிடி. பாத்தியம்மா, சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து எப்படி பேசுகிறான்னு. சரி விடுடி பிரீத்தி. அவளுக்கு அப்பா விட்டுட்டு போன கோவம் அதை நம்ம மேலே காட்டுறா. என்னம்மா நீ சொல்கிற? அப்பா விட்டுட்டு போனது நம்மளுக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? நம்ம மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கோம்? சரி விடு பிரீத்தி. அவள் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போயிட்டா, விடு. ஹலோ, வெளிய யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க, எனக்கு குளிருது. ஹலோ, ஹெல்ப் மீ. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்னால முடியல. உள்ளே கடந்து சாவுடி. நீயும் அந்த போலீஸ்காரனும் சேர்ந்து என்ன ஜெயில தள்ளினீங்கள. உங்களால எங்க அப்பாவுக்கு பதவியும் போச்சு. எங்க அப்பாவை வெளியே தலை கட்ட முடியல. இனியோட உனக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன். உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாஸ் வாங்க போயிருவோம். ஆமா பாஸ், அந்த போலீஸ்காரன் தேடி வந்துட போறான். இருங்கடா, கத்துறது என் காது குளிர கேட்டு வரேன். ஐயோ பாஸ், நம்ம போவோம். இங்கேயே நின்னோம்னா யாருக்காச்சும் சந்தேகம் வந்துடும். சரிடா, போலாம். ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என்னால முடியல. ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க, எனக்கு குளிருது. என்னால மூச்சு விட முடியல. ஹலோ, கதவை திறங்க, யாராச்சும் இருக்கீங்களா? கௌதம் மாமா, கௌதம் மாமா, மாமா என்னால முடியல. மாமா, கௌதம் மாமா, ரித்து, ஏ ரித்து, ரித்து என்னால முடியல. ரித்து மாமா. என்னாச்சு மாமா, ஏன் அப்படி பாக்குற? இந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் என் பக்கத்துல நீ இருக்கும்போது மாமனுக்கு அப்படியே ஒரு போதை ஏறுது பாரு. மாமா, மாமா என்னாச்சு? உன்கிட்ட கேட்கேன், சைலண்டா இருக்க. உணர்வுகளை நேசிக்கிறேன், உனைத்தானே உயிராய். அது ஒன்றும் இல்லை பூச்சுமா, இந்த இடம்லாம் அழகா இருக்குல்ல. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மிஸ் தெரியுமா? அந்த நிலா. ஆனால் அந்த நிலா அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக என் கூட என் கிட்ட இப்படி ஒட்டிட்டு நிற்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்குள்ள உன் மூச்சு மாமா, கவிதைலாம் அழகா சொல்றீங்களே, உனக்கு கவிதைலாம் வருமா மாமா? இல்லை, கவிதை கூட நான் அதிகமாக படித்ததில்லை. ஆனால் என் பக்கத்தில் நிற்கிற ஒரு ஓவியத்தை பார்த்ததும் என்ன அறியாமலே கவிதைகளாக வருது. ஆமா, போதும் மாமா. நான் என்ன அவ்வளோ அழகா ஓவியம்லாம் சொல்றீங்க? இல்லை பூச்சிமா, உனக்கு தெரியல உன்னோட அழகு. நீ அந்த தேவதை, எனக்காக அந்த வானத்திலேருந்து இறங்கி வந்த தேவதை. நீங்க மட்டும் என்ன அழகு ராஜகுமாரன் தான். எனக்காகவே அந்த கடவுள்கிட்ட நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கேன். எனக்காக ஒரு ராஜகுமாரனை கொடுன்னு. அவ்வளோ அழகான ஒரு ராஜகுமாரன் எனக்காக கொடுத்துருக்காரு. போன ஜென்மத்தில் நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்படி ஒரு ராஜகுமாரன் எனக்கு கிடைக்கிறதுக்கு. கல்யாணம் பண்ணிக்குமாடி. இதுக்கப்புறமும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஆயுசுக்கும் உன் கூடயே இருக்கணும்டி. உன் பக்கத்தில் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் முகத்தில் அந்த வர்ற சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது தெரியுமா அந்த உலகத்தில். அந்த சிரிக்கும் போது கணத்தில் விழுற குழி, அந்த குழிக்காகவே எத்தனை ஆயுசுனாலும் நான் பிறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். யாரு பூஜ்மா? அம்மாதான் மாமா. சரி, போ பேசுவா. ம், சரி மாமா. டேய் சீக்கிரம் வாங்கடா. டேய் யாரா நீ? என்ன எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு. டேய் நீ எப்படிதாங்க? ஜெயிலுக்குள்ள போட்டியன்னா என்னால வெளியே வர முடியாதா? எப்படி வந்தோம் பாத்தீல? டேய்
உன்னை விடக்கூடாது நாங்க உள்ளவங்க சொல்லிட்டு தானே வந்தேன். எப்படி உன்னை விட்டாங்க? உன்னதான் தேடிக்கிட்டே இருந்தேன். உன் கூட ஒருத்தி இருப்பாளே, எங்க அவ? புஜுமாவா? புஜுமாவை எதுக்கு இவன் கேட்கான்? எனக்கு ஒண்ணு புரியலையே. ஏன் இப்படி ஒரு மாதிரி வினோதமா சிரிக்கிறான்? நீ எங்க தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டா. ஏன்னா மாட்டி இருக்கிறது என்கிட்ட. டேய், என்னடா செஞ்சேன் புஜுமாவ? நான் ஒன்றும் பண்ணல. சின்னதா ஒரு ட்ராப் வச்சேன், அவளே வந்து மாட்டிக்கிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த யமன் கிட்டே போயிருவா. டேய் ராஸ்கல், என்னடா செஞ்சேன் அஞ்சுமாவ? உன்கிட்ட நான் எதுக்குடா சொல்லணும்? முடிஞ்சா தேடி கண்டுபிடி அவளை. பாவம், கொஞ்சம் உயிர் போறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிரு. சொல்றா, என் புஜுமா எங்கடா? சொல்றா. பரவாயில்லையே மனம், சட்டை எனக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்கு சைஸு. பரவாடா, எனக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கியே. சார், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. எங்கிட்ட பிடிங்கிக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன். எதுவா இருந்தேன் என்ன மனோ? இந்த ட்ரெஸ்ஸு கலர் சூப்பர். பார்த்துக்க, இந்த கலரே எனக்கு கிடைக்க மாட்டேக்கு. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பாத்தியா, நீ எனக்கு கிஃப்டா கொடுத்துட்ட. கொடுக்கல, பிடுங்கிக்கிட்டீங்க. அத நீ சொல்ற மாதிரியும் சொல்லலாம், நான் சொல்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃபார் கிஃப்ட். மல்லி, ஏ மல்லி. இந்தாம்மா, வெளியில் உனக்கு என்ன வேலை? ம், இந்த சட்டையை கருவாயன் தானே போட்டனா? ம், அவன் தான். டே கருவாயா, வாயை மூடல, மூஞ்சி முகரைய பேத்துற மாத்துக்க. ஏமா, நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னு அடிப்பேங்க? டே கருவாயா, என் ஃப்ரெண்டை வேற காணோம், அந்த கடுப்பில் இருக்கேன், நல்லா வாங்கிட்டு போறாத. என்ன ஃப்ரெண்டை காணுங்க? இவளுக்கு ஃப்ரெண்டுன்னா ரித்துவும் மல்லியும் தான். வேற ஃப்ரெண்டு இவளுக்கு கிடையாது. என்ன சொல்றா? அம்மா, யாரை தேடிட்டு இருக்கீங்க இப்போ? யாரு காணாம போயிட்டா? அது அது என் ஃப்ரெண்டு மல்லியை காணோம், அதை நாங்களாம் தேடிட்டு இருக்கோம். இல்ல, நாங்க ரொம்ப நேரமா இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். யாரும் வெளியே வரல. எனக்கு தெரிஞ்சு உள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா, அவங்கள கடைசியா பார்த்தது யாரு? இல்லை, கௌதம் மாமாவும் மல்லியும் டான்ஸ் ஆடினாங்க ஸ்டேஜில். அப்புறம் இறங்கி வரும்போது மேம்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. மேம் ஏதோ வேலை சொல்லியிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு போனாவ, இன்னும் ஆளை காணோம். சரி, அந்த மேம் எங்க? அந்த மேம்கிட்ட கேட்க வேண்டியதானே எங்க அனுப்புறாங்கன்னு. ஆ, அந்த மேம் ஹெச்ஓடி ஏதோ வேலை கொடுத்தாங்கன்னு வெளியில் போயிருக்காங்களாம். சரி, ஒன்றும் பயம் இல்லை. எப்படி பார்த்தாலும் வெளியில வரல, உள்ளதான் இருக்கணும். எல்லா கிளாஸ் ரூமையும் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஆ, ரித்து செக் பண்ணிட்டு வந்துட்டா, அங்கே எங்கேயும் இல்லை. சரி, வாஷ்ரூம் எதுவும் போய் பார்த்தீங்களா? அங்கே எதுவும் போயிருக்க போறாங்க? இல்லை, நான் அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அங்கேயும் மல்லி இல்லை. ம், அப்படிங்கிற காலேஜில் வேற என்ன இடம் இருக்கு? மாடிக்கு போய் பார்த்தீங்களா? இல்லை, எங்கள் காலேஜுக்கு மாடிலாம் கிடையாது, படியெல்லாம் வைக்கிறதும். கேண்டீன் சைடு போய் பார்த்தீங்களா? ஆ, அங்கே கௌதம் மாமா போயிட்டு வந்தாங்க, அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, பயப்படாதீங்க. இங்கே தான் எங்கேயாட்டும் இருப்பாங்க. வேற ஏதாட்டும் ரூமுக்கு அந்த மேம் உங்களை எப்போ பாட்டு போக சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓ, எனக்கு டென்ஷன் எதுவும் ஞாபகம் வர மாட்டேக்கு. வேறு ஏதாவது ரூம்னா? கேண்டீன், கேண்டீன் பின்னாடி குடோன் இருக்கு. ஆனால் இன்னைக்கு கேண்டீன் எந்த ஒரு சாப்பாடும் இல்லைனால கேண்டீனை பூட்டி தான் போட்டிருக்காங்க. கேண்டீன் முன்வாசல் வழியாக தான் பின்னாடி குடோனுக்கு போக முடியும். அதனால் அங்கே போயிருக்க வாய்ப்பு தான் நினைக்கிறேன். சரி, வேற ஏதாச்சும் ரூமு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். வேறு ஏதாச்சும் ரூம்னா? ஒரு ரூம் இருக்குது, காய்கறிலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. கூலிங்கான கூலிங்காலாம் இருக்கும். அது எப்போதும் திறந்தா இருக்கும். இப்போதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. காலையில் இதே மேம் தான் அந்த ப்ரீசர் பாக்ஸ்குள்ளே ஐஸ்கிரீம்லாம் கொண்டு போய் வைங்கன்னு சொல்லி எங்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஆனால் அதோட கதவு உள்ளேருந்து பூட்டிக்கிச்சுன்னா இவ்வளோ தட்டினாலும் வெளியே கேட்காதே. என்ன சொல்ற? அப்படி பார்த்தா அந்த இடத்துல ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அவ காண போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? எப்படி ஒரு 1.5 மணி நேரமாட்டி இருக்கும். ஐயோ, மூச்சு விட ரொம்பல திணறி இருப்பா. 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றாளே.
சரி எனக்கு அந்த ரூம் எங்க இருக்குன்னு காட்டு. ம் வாங்க